நிகழ்ச்சி போகுமா அப்படின்னு ஏதோ ஒரு வருஷம் நடத்தலாம், 2 வருஷம் நடத்தலாம்னு நினைச்சேன். அதையும் தாண்டி இந்த நிகழ்ச்சி வந்து தொடர் நிகழ்ச்சியா போகிறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா ஆன்லைன் ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் குடுப்பாங்க அவ்வளோதான். அத வந்து என்னன்னா ஒரு ஒரு டிஸ்கஷன் மாரி தான் இருக்கும். ஆனா, இந்த நெட்ஃபிளரி தான் எந்த ஆன்லைன் தொடர் நிகழ்ச்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு. 30 பங்கேற்பாளர் அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கத்துண்டது அந்த தலைப்பு சார்பா பேசுறது. அது ஒரு மாற்றம். வேற எந்த தொடர் நிகழ்ச்சியும் இல்லாத ஒரு சிறப்பு இதுக்கு. இன்னைக்கு வந்து இதுவரை 18 பேர் பேசிட்டாங்க. இன்னைக்கு நான் 19வது ஆள். இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வித் பர்பியஸ். இந்த தலைப்பு வந்து இப்போ தேவையான தலைப்பு. இன்றைய சூழ்நிலைக்கு இந்த தலைப்பு முக்கியம். எல்லாரும் என்னென்ன பேரண்ட்ஸுக்கு ஒரு அறிவுரையாக இந்த நிகழ்ச்சி வாயிலாக இந்த தலைப்பு வாயிலாக நான் ஒரு வேண்டுகோள் தான். என்னன்னா நம்ம குழந்தைகளை வந்து ஒரே படிப்பை மட்டும் இல்லாம அதையும் தாண்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கட்டாயம். அந்த விளையாட்டு எதுன்னு சொல்லி அவங்களையும் அதுலயும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன். யாரா இருக்கட்டும். நானும் ஸ்கூல்ல படிக்கும் போதுல எனக்கு விளையாட்டு இருக்கா இல்லையா எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஹாக்கினா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த ஹாக்கில போய் நான் கலந்துட்டேன். அப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லெவல்ல ஒரு போட்டி நடக்கும். அதுல ஒரு வெற்றி அடைவேன். அப்போ ஒரு விளையாட்டு எதுக்கு காரணம்னா அது நம்ம உடல் பயிற்சி செய்யற மாதிரி நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஒரு இனிமை கொடுக்கிற மாதிரி நம்ம சில சமயம் துவண்டு போவோம். ஏதாவது ஏதோ ஒரு படிப்பு விஷயமா இருக்கட்டும் இல்ல வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு தோல்வியோ அந்த மாதிரி ஒரு இது வரும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாற்றாக இருப்பது ஒரு விளையாட்டா தான் இருக்கு. நீங்க எப்படி உங்க மனசு சரியில்லைன்னா ஒரு இசை நிகழ்ச்சியை கேட்கிறவோ இல்ல உங்களுக்கு விருப்பப்பட்டதை எதனாலும் நிகழ்ச்சி அந்த ஒரு 15 நிமிஷம் நீங்க அந்த மைண்டை டைவர்ட் பண்ணுங்க. உங்க மனசை ஒரு வேறு திசைக்கு போவதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டுல வந்து என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு பாசிட்டிவ் ஆக்டிவிட்டி, அதாவது நல்ல மனப்பான்மை நமக்கு வந்து நேர்மையான இருக்கிற மாதிரி ஒரு கிடைக்கும். அடுத்தது இந்த விளையாட்டுல வந்து என்னன்னா தோல்வியும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும். அதாவது வெற்றி கிடைச்சா நம்ம ரொம்ப மன திருப்தியாகவும் தோல்வி கிடைச்சா மன தோல்வியா இருக்கிறதுக்கும் நம்ம வந்து அந்த ரெண்டு இதையும் சமமா பார்க்கறதுக்கு ஒரு தேவை வந்து ஒரு விளையாட்டுல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தோல்வி கிடைச்சா நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வெற்றி கிடைச்சா என்னைக்கா ஒரு நாள் தோல்வி கிடைக்கும். அதை வந்து மன பக்குவத்தை பண்ணதுக்கு இந்த விளையாட்டு நம்ம வாழ்க்கையில முக்கியமா இருக்கு. ஏன்னா இந்த தோல்வியும் வெற்றியும் ரெண்டையும் சமமாக நம்ம மதிக்க தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில வந்து அது ஒரு பெரிய உறுதுணையா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து கல்வி முறையில பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. இப்ப நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல வந்து எப்படியும் ஒரு 3 நாளைக்கு ஒரு நாள் 2 பீரியடு இந்த பிடின்னு சொல்லுவாங்க, பிசிக்கல் எஜுகேஷன் கிளாஸ் இருக்கும். ஒரு பீரியடு வந்து தியரி கிளாஸ் இருக்கும், ஒரு பீரியட் ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ்ல அந்த செக்ஷன்ல உள்ள எல்லா பசங்க அதாவது 2-3 கிளாஸை சேர்த்து ஒரு டீமா பிரிப்பாங்க. ஃபுட்பால் வேணும்னா ஃபுட்பால் போகலாம், வாலிபால் எதுனாலும். ஆனா யாருமே சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனோட இருந்தது. அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அதுலயும் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுக்கணும். அப்பதான் நீங்க அடுத்த கிளாஸுக்கே போக முடியற மாதிரி எல்லாம் வச்சாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த பிடி எக்ஸாம் அதாவது கிளாஸ்ன்னு வைக்கிற ஸ்கூல் வந்து ரொம்ப கம்மி. அந்த கிளாஸ் கூட என்ன கேட்கறாங்க, ஒரு இங்கிலீஷ் மேடம் எனக்கு அந்த கிளாஸ் கொடுத்துருங்க, நான் கிளாஸ் இந்த போர்ஷன் முடிக்கல. இல்ல ஒரு மேத்ஸ் டீச்சரோ எனக்கு அந்த டயத்தை கொடுத்துருங்க, நான் எடுத்துக்கிறேன். இப்படிதான் இருக்கு. அப்போ என்னன்னா இந்த மாணவர்களை வந்து ஒரு மார்க் எடுக்கிற மிஷின் மாதிரி மாத்திட்டார். அது வந்து மகா தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில
ஒரு ஒரு நடந்த சம்பவம் தான். வேலூர்ல ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். என்னன்னா, ஒரு பையன் 10th பாஸ் பண்ணிட்டான். 12th பாஸ் பண்ணியிருக்கான். இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க போயிருக்கான். படிச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல போகும்போது என்னன்னா, இந்த 10th 12th சர்டிபிகேட் எங்கேயோ பஸ்ல போகும்போது அத மிஸ் பண்ணிட்டான். அந்த மிஸ் பண்ணத வீட்ல சொன்னா அப்பா, அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு, அவன் என்ன பண்றான், தன் உயிரையே மாச்சுக்கிட்டான். அதாவது தற்கொலை பண்ணிட்டான். என்ன ரீசன்னு அவன விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 10th 12th மார்க் ஷீட் தொலைஞ்சதுனால அவன் தன் உயிரை மாற்றினான். கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? நம்ம எந்த பொருளை இழந்தாலும் அது திருப்பி டூப்ளிகேட் வாங்க முடியும். அது மார்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க தொலைஞ்சிருச்சுன்னா, அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த மாரி மார்க் ஸ்டேட்மெண்ட் தொலைஞ்சிருச்சுன்னு ஒரு ஒரு எஃப்ஐஆர் காப்பியோ, காவல்துறை நிறுவனம் அவங்க கண்டுபிடிக்கலைன்னு ஒரு சர்டிபிகேட் குடுத்தா, இந்த ஸ்கூல் ஆர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அப்ளை பண்ணா, திருப்பி இந்த ஒரிஜினல் மாரியே டூப்ளிகேட் மார்க் ஷீட் பண்றாங்களாம். இது கூட நம்ம மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இந்த கல்வி முறை என்னன்னா, ஒரு 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 மார்க் எடுக்கிற நோக்கத்தையே கொண்டு போகுது. இப்போ இந்த தோல்வி ம், நம்ம இங்கிருந்து வெற்றி அடைகிறதுக்கு என்ன வழின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கும்போது அந்த 2 மனநிலையை அவன் கடந்து வர்றதுக்கு அவனுக்கு உறுதுணையா இருக்கு. இந்த மாதிரி நம்ம பழக்கத்தை மாத்தணும்னு சொல்றேன். இந்த எஜுகேஷன் வந்து நிறைய இப்போ நீங்க மித்த நாடுகள் எல்லாம் படிக்கும்போது கம்பல்சரியா ஏதாவது ஒரு டீம்ல எதுல இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரேசில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஃபுட்பால்ல இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுக்குன்னு ஒரு விளையாட்டு இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு விளையாட்டு இருக்கு. அது ஹாக்கி இருக்கு. ஆனா நம்ம எங்க இருந்தோ வந்த கிரிக்கெட்டை வந்து நம்ம தூக்கி பிடிக்கிறோம். இந்த கிரிக்கெட் 11 பேர் விளையாடுறாங்க. இந்த 11 பேர் விளையாடுறத 11 லட்சம் மக்கள் பார்க்குறாங்க. இதுதான் அந்த ஒரு விளையாட்டுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்குறேன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது கடந்த ஒரு ஒரு 1 மாதத்துல ஆசியா கோப்பை நடந்திருக்கு. அதுல ஹாக்கி போட்டியில இந்தியா கன்டினியூவா வின் பண்ணுது. அதே மாரி மகளிர் ஹாக்கி போட்டியும் கன்டினியூவா வின் பண்ணுது. ஆனா அதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் குடுக்குறோமா? இல்ல. அத ஒரு செய்தித்தாள்ல பார்த்தா கூட கடைசி பக்கத்துல ஒரு சின்னதா போடுறாங்க. அப்போ என்னன்னா, விளையாட்டு துறையும் ஒரு கமர்ஷியலா மாறி போச்சு. அதனால மக்களோட எண்ணங்களும் மாறி இத நம்ம மாத்தணும். அதாவது விளையாட்டுன்னு என்பது விளையாட்டா பார்க்கணும். அது கமர்ஷியலா பார்க்காம நம்ம அத மாத்திக்கணும். அடுத்தது இந்த விளையாட்டுனால என்ன ஒரு தனி மனித ஒழுக்கம் கிடைக்குதுன்னா, ஒரு டிசிப்ளின். அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அப்ரோச் வருது. ஒரு அடுத்தவங்களோட இப்போ மெயினா என்னன்னா, மனித இனம் வந்து என்னன்னா, தான் மட்டும் நல்லா இருக்கணும், தன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும். அந்த மாரி ஒரு எண்ணங்க தான் இப்ப தூக்கி எல்லா இடத்துலயும் இருக்கு. அத போக்கணும்னா ஒரு ஒரு கூட்டு முயற்சியில விளையாடுற விளையாட்டு தான் அவங்க சமுதாயத்த மாத்த முடியும். இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான், அவன் என்ன பண்றான்னே தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு. அதுக்கு ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஆளு பக்கத்து வீட்டுக்காரன், ஆனா அவன்ட்ட பேசினதே கிடையாது. ஆனா அவன் ஒரு பஸ்லயோ, ட்ரெயின்லயோ போகும்போது பார்த்து பேசிக்கிட்டே வர்றான். அப்போ அவன் கேட்டான், "நீங்க எங்க இருக்கிறீங்க?" அவன் சொன்னான், "இந்த இந்த ஏரியால இருக்கிறேன்." "இந்த ஏரியால எந்த தெருன்னு?" கேட்டிருக்கான். "இந்த தெரு." "இல்ல எந்த அபார்ட்மெண்ட்?" "இந்த அபார்ட்மெண்ட்." "அப்ப எந்த நம்பர் என்னன்னு?" கேட்டிருக்கான். இவன் வீட்டுக்கு அடுத்த நம்பர். அப்ப இப்படிதான் இருக்கு நம்ம வாழ்க்கை. நம்ம பக்கத்துல இருக்கும்போது பேச மாட்டேங்கிறோம். ஆனா ஒரு ரயில் பயணமோ அல்லது பஸ் பயணமோ போகும்போது பக்கத்து வீட்டுக்காரர்ட்ட பேசுறோம். இப்படி மாறி போச்சு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஒரு விளையாட்டு மூலமாக நம்ம சமுதாயத்தை மாத்தலாம் அப்படின்னு என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வந்து பேட்ரியாட்சி அதாவது நாட்டுப்பற்று அதாவது நாட்டுப்பற்று தேச பக்தின்னு சொல்றாங்க. பக்தி வந்து வரலாம் போடலாம். ஆனா பற்று நம்ம கூடயே இருக்கு. அது எப்படி சொல்றாங்கன்னா அந்த பற்று எப்படி இருக்கணும்னா மக்கள் நலனுக்காண்டி இருக்கணும். அப்புறம் தேசிய அடையாளம், தன்னலமற்ற சேவை, சட்டத்தை மதித்தல், சமூக பிரச்சனையை தீர்வு காண்பது. இந்த ஒரு 5 தலைப்புல நம்மளோட தேசப்பற்று இருக்கு. இப்போ என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு என்ன ஒரு நம்மளோட இந்திய மக்களோட எண்ணம் எப்படி மாறி போச்சுன்னா, இங்க படிக்கணும், இங்க குடுக்குற கவர்மெண்ட் சலுகையில எம்பிபிஎஸ் முடிக்கிறான், இல்ல ஒரு இன்ஜினியர் முடிக்கிறான். படிச்சுட்டு இந்த இந்தியாக்காண்டி வேலை பார்க்காம
அயல் நாடுல போய் வேலை பார்க்குறான். அப்ப என்னன்னா, இங்க உள்ள வளங்களை எல்லாத்தையும் நான் படிச்சு இந்த நாட்டுக்கு இல்லாம இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை பார்க்கிற எண்ணங்கள் இப்ப அதிகமாகி போச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலயும் அவங்க வந்து தேசப்பற்றோட இருப்பாங்க. இப்போ நம்ம அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, ஜப்பானை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து தேசப்பற்றுக்கு அவங்கள வந்து அடிச்சுக்கவே முடியாது. என்னன்னா ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. ஒரு ட்ரெயின்ல ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்து என்னன்னா உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப அவர் உட்கார்ந்திருக்கும்போது அவரோட கால வந்து எய்த்தாப்ல உள்ள சீட்ல வைக்கிறாங்க. அந்த சீட்டு பக்கத்துல ஒரு ஜப்பான் ஒரு அம்மா லேடி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அ அவர் இறங்கி போன பிறகு அந்த இடத்த துடைக்கிறாங்க. அந்த ட்ரெயின்ல அந்த சீட்ட துடைச்சிட்டு உட்காராங்க. அப்போ அவங்கட்ட கேட்குறாங்க இன்னொரு ஆளு, "ஏன் நீங்க இன்னொருத்தர் உட்கார்ந்த இடத்த போய் துடைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்றாரு. ஆனா, அவர் உட்கார்ந்திருக்கும்போதே அந்த கால எடுங்கன்னு சொல்லலாம். ஆனா, அவர் வந்து எங்க நாட்டுக்கு விருந்தாளி. விருந்தாளிய அவமதிக்காம இருக்கணும். அது எங்களோட கொள்கை. இருந்தாலும் அவர் உட்கார்ந்து அந்த இடத்த வந்து அசுத்தப்படுத்தியதுனால, அத சுத்தப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. அது என்னோட நாட்டுப்பற்று. என்னோட தேச சொத்து. அத வந்து அத சேதப்படுத்துறத நான் கரெக்ட் பண்ணணும். அப்படின்னு சொன்னாரு. இதுதான் நாட்டுப்பற்று. அப்போ நம்ம நாட்டுல எத்தனையோ அரசாங்க சொத்துக்கள், அரசாங்கத்தோட நிறுவனங்கள்ல உள்ள பொருட்களை நம்ம எவ்வளவு சேதப்படுத்துறோம். என்னைக்காவது நம்ம குற்ற உணர்வோட இருக்கோமா? அந்த குற்ற உணர்வோடு இருந்தால் இந்த தேசம் பல மடங்கு இந்த தேசம் எப்படி விடுதலை பெறப்பட்டது? எத்தனை அ ஆக்கிரமி அதாவது முகலாயர் ஆட்சி, அடுத்தது ஆங்கிலேய ஆட்சி இப்படி இருந்தது. இந்த முகலாய ஆட்சியில ஒரு சம்பவம் நடந்தது. அத நான் சொல்றேன். குரு கோவிந்த் சிங் அப்படின்னு ஒருத்தரு பெரிய இந்த ஆங்கிலேய முகலாயரை எதிர்த்து போரிட்டாரு. அப்ப என்னன்னா, அவரோட போருக்கு அவுரங்கசீப் காலத்துல நடந்தது. அவரோட போருக்கு ஈடு கொடுக்க முடியல. ஏன்னா அவுரங்கசீப் பெரிய படைகள். இவரால ஈடு கொடுக்க முடியல. இவர் தலைமறைவாகிறாரு. அப்ப தலைமறைவாகும்போது இவரை வந்து எப்படியாவது சரணடைய வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க 2 பசங்க. ஒரு பையன் பெரோஸ் கிங், இன்னொருத்தர் பகத் சிங். அந்த 2 பசங்க 2 பேரையும் இந்த அவுரங்கசீப் அ ஆட்சியாளர்கள் அவங்கள பிடிச்சு கொண்டு வந்து, "ஒண்ணு அ உங்க அப்பாவ நீங்க சரண்டர் பண்ணுங்க. உங்கள நான் விடுறோம்." அப்படின்னு. இல்லன்னா நீங்க மதம் மாறுங்க. இஸ்லாமத்தை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் அதுக்கு சம்மதிக்கல. அப்போ என்னன்னா, ஜீவ சமாதியே கட்டுறாங்க. அவர் உயிரோட வச்சு சுத்தி செங்கல் வச்சு கட்டுறாங்க. அப்போ வந்து சின்ன பையன் ஒரு 4 அடி 4 1/2 அடி இருப்பான். பெரியவன் 5 1/2 அடி இருப்பான். அப்போ என்ன செங்கல் வைக்கும்போது, இந்த தம்பி சைஸுக்கு செங்கல் வரும்போது, அண்ணன் வந்து அழறான். அண்ணன் அழுதவுடனே தம்பி வந்து அவன்ட்ட சொல்ற ஆறுதல், "ஏன்பா நம்ம அப்பா வந்து எவ்வளவு ஒரு தேசப்பற்று இந்த நாட்டுக்காண்டி எவ்வளவு உழைக்கிறாரு. இன்னைக்கு நம்ம இறந்து போவோம்னு நீ அழறியே, இது நியாயமா? நான் நான் உன்னை அண்ணனா அ ஏத்துக்கிட்டது வந்து ரொம்ப கஷ்டம். நாட்டுக்காண்டி கூட உனக்கு தேசபக்தி இல்லைன்னு சொல்லும்போது, தம்பி சொல்லும்போது, அண்ணன் வந்து தம்பிட்ட சொல்றான், "நான் அதுக்காண்டி ஒண்ணும் அழல. என்ன ரீசன்னா, நான் வந்து அண்ணன். ஆனா இந்த தேசத்துக்காண்டி நான் தான் முதல்ல உயிரை விடணும்னு நினைச்சேன். ஆனா நீ முதல்ல உயிரை விடுறதுல அந்த ஆனந்தத்துல என்னால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. நான் ஆளறேன்னு சொல்றேன். இதுதான் தேசப்பற்று. ஒரு நாட்டுக்காண்டி உயிர் தியாகம் செய்வதில் கூட அண்ணன் தம்பிக்குள்ள உள்ள பிரச்சனைகளை இந்த தேசம் இருக்கு. ஆனா இந்த வரலாறுலாம் இங்க வரலாறு இருக்கா இல்லையா அதுன்னு தெரியல. ஆனா வேற வரலாறு நம்மகிட்ட இருக்கு. ஒருத்தன் நம்மளை படையெடுத்து 17 தடவை வந்தான், 17வது தடவை ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்கு. ஆனா நம்ம இந்த மாதிரி நாட்டுக்காண்டி இளம் வயதில் உயிர் தியாகம் செய்த வீரர்கள் வீர இவர்களை நம்ம மறந்துட்டோம். இந்த மாதிரி இந்த தேசம் வந்து பல பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்தது. ஆனா இன்றைய இளைஞர்களுக்கு இந்த சுதந்திரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கல. இந்த மாதிரி இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து தேசப்பற்ற நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு மெயினான காரணம் நம்ம பள்ளி கல்வி முறையை மாற்றணும். ஏன்னா இப்போ கூட நான் பார்த்தேன்,
இந்தியால இருக்கிற கல்வி முறை வந்து வெளிநாட்டு கல்வி முறை தான் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி இந்தியா தான் செல்வத்துல வந்து முதல் நாடாக இருந்திருக்கு. இந்த படையெடுப்புக்கு முன்னாடிலாம் வரும்போது உலக வர்த்தகத்துல 25% இந்தியாவோட பங்களிப்பு இருந்திருக்கு. அப்போ வந்து இந்தியால வந்து தங்க உற்பத்தி கிடையாது, வைரங்கள் கிடையாது. ஆனா வந்து 2க்கும் பெரிய வணிகம் இருந்த இடம் இந்த இந்தியாவா இருந்திருக்கு. அதே மாரி இப்போ வந்து நம்ம இளைஞர்களும் எல்லாரும் ஒரு அமெரிக்கா போறாங்கன்னா, அமெரிக்கா பத்தி கத்துக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா போன பிறகு அந்த அமெரிக்கால உள்ள நபர்கள் உங்க நாட்டை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா, நம்ம நாட்டை பத்தி சொல்றக்கூடிய விஷயங்கள அவங்க கத்துக்கல. இப்ப என்னன்னா, நமக்குன்னு ஒரு நெறைய வரலாறு இருக்கு. நமக்கு இலக்கியங்கள் இருக்கு, இதிகாசங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, வேதங்கள் இருக்கு. மற்றும் இன்னைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சிய பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவியல் விஞ்ஞானிகளே சொல்றாங்க, பாரத தேசத்துல வந்து அறிவு பொக்கிஷம் இருக்கு. அது அது அதிலிருந்து தான் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்லியிருக்கிறாரு. மற்றும் பல விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, பகவத்கீதையில 5000 ஆண்டுகளுக்கு முன் பகவான் கிருஷ்ணரால் சொல்லப்பட்டது. இது வந்து அதிக மொழியையும் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ வந்து அர்ஜுனன் வந்து மனக்குழப்பத்துல இருக்கிறான். அப்போ சொல்றாரு, "உன் மனம் கண்ணாடியில் தூசி படிந்தது இருப்பது போல வீண் சலனங்கள் இருக்கு. ஆற்று நீரில் படகு தத்தளிப்பது போல உன் மனம் தத்தளிக்குது" அப்படிங்கிறாரு. இந்த இந்த நிகழ்ச்சியில சொல்லும்போது என்னன்னா, கண்ணாடி பிளஸ் ஆற்றில் படகு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது கண்டுபிடிக்கப்பட்டதா என்றது தெரியல. ஆனா இத உதாரணமா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இததான் பாரதியார் சொல்லியிருக்காரு. பாரத நாடு பழம்பெரும் நாடு. நீ அதன் புதல்வர் இந்நிதி அகற்றார். அப்படி என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற நாடுகள்ல எல்லாமே பழம்பெரும் நாடு நம்ம நாடு தான். இங்க இயற்கை வளங்கள் மற்றும் எல்லா வகையான அ புராண சான்றுகளும் இருக்கு. இப்பேற்பட்ட நாட நம்ம விரும்பி, நம்ம நாட்டுல உள்ள கலாச்சாரம், நம்ம நாட்டில் உள்ள இத வந்து மித்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உலக சரித்திரங்கள நம்ம படிக்கலாம். அதுல என்ன நெப்போலியன், சீசர் அவங்க பத்தி படிக்கிறோம். அடுத்தது யார மாரி இருக்கக்கூடாது, யார மாரி ஆட்சி இருக்கக்கூடாது, ஹிட்லர், ஸ்டாலின், முசோலினிய பத்தி சொல்றோம். ஆனா நம்ம நாட்டுல உள்ள அரசர்கள், ஹர்ஷவர்தன், விஜயநகர மன்னர்கள், இவர்கள் வரலாற்றை நம்ம படிக்கணும். நீங்க சொல்லலாம். பொற்கால ஆட்சின்னு சொல்லும்போது விஜயநகர அரசர் சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, அந்த காலத்துல மன்னர்கள் வந்து ஆண்டது மக்களுக்காக. மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொன்ன மாரி, அந்த சேவைய வந்து அந்த அளவுக்கு குடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து மக்களாட்சிய பத்தி சொல்றோம். இந்த மக்களாட்சி உலகத்திலேயே ஒரு குடகு ஓலை மூலமா தான் மக்களாட்சி நடைபெற்றது. அதுக்கு சான்றிதழ் நம்ம பாரதத்துல இருக்கு. இன்னைக்கு இருக்கிற எவ்வளவு ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்தாலும், அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு உள்ள சூழ்நிலைகள் ஏற்கனவே நம்ம பாரத தேசத்துல இருந்திருக்கு. அதனால இது ஒரு பழம்பெரும் நாடு. இந்த புராணங்கள் மற்றும் எல்லா விஷயங்களும் இங்க பொக்கிஷங்களாக இருக்கிறது. அத வந்து வரலாற்ற நம்ம இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் இந்த மொழி பற்று, நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்ற மாரி தேச பக்தி, அடுத்தது தேசப்பற்று. நான் ஒரு கொள்கையா வச்சிருக்கேன். என்னன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வரை நம்ம கொள்கையே நமக்கு இருக்கு. வீட்டை விட்டு வெளியில வந்தா சமுதாயத்துல எது முக்கியமோ அதை பண்ணும். அந்த இடத்துல வந்து சமுதாயத்தோட நம்ம இருக்கணும். அப்புறம் சமுதாயத்தை தாண்டி நம்ம ஒரு நம்ம நாட்டை விட்டு வெளியில போகும்போது நம்ம நாட்டுப்பற்றோட இருக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு கொள்கை வச்சிருக்கேன். அதாவது வெளிநாட்டுல போய் வேலை செய்யறதோ, இல்ல வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறதோ, அது ஒரு பெரிய குற்றமா கிடையாது. ஆனா அந்த இடத்துக்கு போனாலும் நம்ம நாட்டை விட்டு கொடுக்காம, நம்ம நாட்டில் உள்ள பொக்கிஷத்தையோ, நம்ம நாட்டு வரலாற்றையோ மறக்காம, அந்த இடத்துல நம்ம தேசப்பற்றோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி
இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த நட்புலர் டீம், இந்த இந்த அதாவது இந்த தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பு. செலக்ட் பண்ண ஃபவுண்டர் மற்றும் அதோட சேர்ந்து இருக்கிற கோஆர்டினேட்டர் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த தலைப்பு வந்து இன்றைய தேவை. இன்றைய இளைஞர்களுக்கு தேசப்பற்றை பத்தி சொல்லணும். அதாவது வேலை பார்க்குறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, தன் தாய் தந்தையை கூட விட்டுட்டு இந்த பணம் தான் முக்கியம்னு சொல்லி நம்ம சம்பாதிக்கிறாங்க. அதை விட்டு எப்படி தேசப்பற்று இருக்கோ அதே மாதிரி தாய் தந்தையும் இணைந்து அவங்க கடைசி வரை அவங்களையும் காப்பாற்றணும் சொன்ன இந்த கலாச்சாரத்தை உடைய நம்ம தேச பற்ற அதிகமா வளர்க்கணும்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்று பிறந்தநாள் மற்றும் மணநாள் காணும் அனைவருக்கும் நம் நற்புலரின் சார்பாக மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, உடல் நலம் குன்றியவர்களுக்கும் மற்றும் குழந்தை பேறு வேண்டி இருக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு நிறைவான இடத்தை நிரப்ப எல்லாம் வல்ல இறையருளை வேண்டி இன்றைய பின்னூட்டத்தை துவக்கலாம். பின்னூட்டம் வழங்க இருக்கும் நபர்கள் தங்களது கரங்களை உயர்த்தலாம். முதலாவதாக வெங்கட்ராமன் சார் தங்களது கனிவான பின்னூட்டத்தை வழங்கலாம் சார். வணக்கம். நற்புலரி நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் அப்படின்னாங்களாம். அதாவது ஒரு இதுல இருக்கும்போது மரண தருவாயில இருக்கிற ஒரு தந்தை தன்னுடைய பையனுக்கு நாராயணான்னு பேர் வச்சாராம். அவரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டப்போ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் யமதூதர்கள் வந்தாங்களாம். வந்தவர்கள்ட்ட சொல்றாங்களாம், இதை எடுத்து போகிற போது அங்கிருந்து விஷ்ணு உலகத்துல இருந்து அவருக்கு இனிமே இறப்பதே கிடையாது, நித்திய சூரியங்களா இருக்க வேண்டியவரே அப்படின்னு போய் யம திருமன் சொல்றாங்க. அவர் பையனை கூப்பிட்டாருன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் விஷ்ணுவை தான் கூப்பிட்டாரு, அதனால அவருக்கு எப்பவுமே நித்திய சொர்க்கம் சொல்லக்கூடிய விஷ்ணு இதுல எப்பவுமே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதுக்கு கூட்டிட்டு போனான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நல்லது ஒரு நாரம் தொடங்கும் போதே எல்லா தீயவைகளும் அகல இன்னும் 26 மணி நேரம் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாராயண் சார் ரொம்ப அழகா சொன்னாரு. ஆரம்பிக்கும் போதே அமக்களமா ஆரம்பிச்சாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான விஷயம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. எப்படி நம்மளுடைய இது வெளிநாட்டுக்கு போகும்போது நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் விட்டு கொடுக்காம பாதுகாக்கணும் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப அவசியம்ன்றதை ரொம்ப வலியுறுத்தி சொன்னீங்க. அதே மாதிரி பசங்களுக்கு ஏன் ஒரு பிடி பீரியடு, அதே மாதிரி அப்படி ஏன் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி விளையாட்டோட நம்ம மற்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்லி தரணும்ன்றது அவசியமா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து உண்டு. இப்போ வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறவங்க உனக்கு குற்றம் இல்லைன்றது கடைசியா சொல்லி முடிச்சுட்டீங்க. அதனால ரொம்ப அருமையா இருந்தது சார். வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே இப்போ இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சில பேர்லாம் பாத்தீங்கன்னா துபாய் இல்லாட்டினா அந்த யுஏஇ அந்த மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் போறவங்க எல்லாம் இதனால போகிறது சந்தர்ப்பவசத்தினாலதான் போறாங்க வழிய அவசியம்ன்றதுனால சில பேர்லாம் போறது இல்லை. சோ அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்காகன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்களும் நாட்டுப்பற்று மிக்கவர்களே அப்படின்றதுல மாற்று கருத்தை இருக்க முடியாதுன்னு நீ ஒத்துவீங்க நானும் நம்புறேன். வாய்ப்புக்கு நன்றி. இது போல அடிக்கடி நல்ல ஒரு விஷயத்தை நாளும் தாருங்கள். நன்றி சார். நன்றி வெங்கட்ராமன் சார். அடுத்ததாக சரவணன் சார், உங்களது பின்னூட்டத்தை கொடுங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் நாராயண் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். பல கருத்துக்களை சொன்னீங்க. சிறப்பு சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். இனிமே நீங்க நிறைய கலந்து கொண்டு நிறைய கருத்துக்கள் சொல்லணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சரவணன் சார். அடுத்தபடியாக லோகநாதன் ஐயா, உங்களது பின்னோட்டத்தை கொடுக்கலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். நலம் தரும் சொல்லை கலந்து கொண்டு நாராயணன் நாம் சார் சொன்னார், விழுப்புரம் சார் சொன்னாரு. நாராயணன், லட்சுமி நாராயணன், நாராயணன் நம்ம நிறைய நாராயணன், அதுவும் என்னுடைய வழிகாட்டியது.
ஏன்னா முதல் நாள் நான் எப்படி ஆன்லைன்ல அட்டன் பண்றது தெரியாத என்ன எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி நாராயண் சாருக்கு, கோடான கோடி நன்றி. இன்றைய வகுப்பு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வெளிநாட்டுக்கு போறதோ நாட்டுப்பற்றோட என்னுடைய நேற்று இரவு கூட என் பிள்ளைகிட்ட சொன்னேன். என் பேரன் நான் ரொம்ப பத்து வச்சிருக்காங்க, இவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா மறந்துடுவான், லெட்டர் கூட இது போன்ல கூட பேச மாட்டான், இவனை ரொம்ப அன்பா வளர்க்குறீங்க, இவனுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா, இல்லப்பா இன்னைக்கு நாட்டுப்பற்று எல்லாருக்கும் இருக்குன்னு அவங்க எனக்கு விளக்கம் சொன்னாங்க. அது உண்மைதான், நாட்டுப்பற்று இருக்கு, நாம தான் அதை அவங்கள பாராட்டணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கு, நம்ம பெரியவங்க தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எல்லாத்தையும். ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது. இன்றைய கல்வி முறை ஐயா சொன்னாடி கல்வி முறையில மாற்றம் வேண்டும். ரொம்ப சந்தோஷம். ஒரு இந்த தீபாவளியை முன்னிட்டு அனைவருக்கும் முன்னாடியே சொல்றேன் தீபாவளி வாழ்த்துக்கள். ஐயா அவர்களுக்காக ஒரு பாட்டு, தீபாவளி பாட்டு. உன்னை கண்டு நானாட என்னை கண்டு நீயாட உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி, ஊரெங்கும் மகிழ்ந்து உல்லாசம் கலந்து உறவாடும் நேரமடா, உறவாடும் நேரமடா, சித்திரப்பூ போலே சிதறும் மத்தாப்பு எதுவும் இல்லாமல் வெடிக்கிடும் கேப்பு, புத்திரை பசும்பொன்னே ஏன் இந்த சிரிப்பு, புத்திரை பசும்பொன்னே ஏன் இந்த சிரிப்பு, முகமோ மலரோ இது என்ன ரசிப்பு, உன்னை கண்டு நானாட என்னை கண்டு நீயாட உல்லாசம் பொங்கும் தீபாவளி, ஊரெங்கும் வணக்கம் ஆனந்தம் நமக்கு விளையாடும் நேரமடா, விளையாடும் நேரமடா, கன்னத்தில் ஒண்ணே ஒண்ணு கடனாக தாட, கன்னத்தில் ஒண்ணே ஒண்ணு கடன தாட. ரொம்ப நன்றி ஐயா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, மேடம் ரொம்ப நன்றி. ஐயா அவர்கள் இல்லைன்னாலும் நீங்க உடனே ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி லோகநாதன் ஐயா, சிறப்பான ஒரு பாடலோட உங்களது பின்னூட்டம் என்னைக்குமே எங்களுக்கு சிறப்பு. வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்ததாக தாமோதரன் சார், நீங்க உங்களது பின்னூட்டத்தை கொடுக்கலாம் சார். இனிய காலை வணக்கம், தீபாவளி வாழ்த்துக்கள். சிறப்பான இன்று பிறந்த நாளில் அவருடைய கருத்துக்களை நற்புலரையில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கிடைக்கும்படி விளையாட்டை பற்றியும் நாட்டுப்பற்றை பற்றியும் மிக சிறப்பான ஒரு கருத்தை அவருக்கு என்ற தனிப்பட்ட பாணியில் நமக்கெல்லாம் கூறி பிறந்த நாளில் வாழ்த்துக்களை பெறும் திரு நாராயண் அவர்களுக்கு எப்படி வாழ்த்து கூறுவதே என்று தெரியவில்லை. ஏனால் என்னை அறிமுகம் செய்தது நாராயண் சார் தான். அவர் நீடூழி வாழ பல்லாண்டு காலம் பல செல்வங்களும் பெற்று நாராயணன் மகாலட்சுமியுடைய அருள் அவருக்கு என்றென்றும் கிடைக்கும் என்று அவருக்கு வாழ்த்துக்களை கூறி மகிழ்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நற்புலரின் மூலியமாக சிறப்பு சார். ஏனென்றால் தீபாவளி அன்று நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். நான் வந்து கேதாரி விரதம் கௌரி அன்றுதான் நான் பிறந்தேன், யாருக்கு மறுநாள். ஆனால் நாராயணுக்கு பின் தாமோதரன் என்பது சிறப்பு. மகிழ்ச்சி சார். உங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அனைவருக்கும் சேர வேண்டும் என்று நான் வாழ்த்து கூறி மகிழ்ந்தேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் ஐயா. நன்றி சார். நன்றி மேடம். அடுத்ததாக ஜெகநாதன் சார், உங்களது பின்னூட்டத்தை கொடுக்கலாம் சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திரு நாராயணன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் கொஞ்சம் ரத்தின சுருக்கமா இருந்தது அவரோட உரை இன்றைக்கு. அவர் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் பள்ளிக்கூடங்கள்ல கல்வி நிலையங்கள்ல இல்லைன்றத அவரோட ஆதங்கம் கரெக்டு தான். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் இருந்தா நல்லா தான் இருக்கும்ன்றதுதான் உண்மை. ஏன்னா எல்லாரும் இப்ப எப்படியாவது சீக்கிரமா படிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகணும்ன்ற மாதிரியே நினைச்சிட்டு
அந்த விளையாட்டு நிறைய போயிடுது. ஆனாலும் கொஞ்சம் பேர் தனியா விளையாட்டுத் துறையிலயும் முன்னேறிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வில் பி ஆல்வேஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதும் தெரியறது. தேசப்பற்றி நாட்டை விட்டு வெளியே போனாலும் தேசப்பற்றோட இருக்கணும்னு சொன்னது உண்மை. பட் அது நிறைய நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம நிறைய பேர் நம்மளோட எஸ்பெஷலி பிரைம் மினிஸ்டர் வெளியே போறப்பெல்லாம் அந்த அங்க இருக்கிறவங்க நிறைய கண்ட்ரில வந்து அவரை வரவேற்று அவர் கூட இருந்து பண்றதெல்லாம் பார்க்கும்பொழுது அதுல நிறைய பேர் அந்த ஊரோட குடியுரிமை பெற்றிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து நம்மளோட நாட்டுல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் போகிறாருன்ற பொழுது அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே அவங்களால இன்னும் அவங்க அந்த நாட்டுக்கும் முழுமையா குடிமகள் ஆயிட்டா கூட அவங்களோட பற்று இன்னும் இருக்குன்றது தெரியறது. மேபி ஒரு 3-4 தலைமுறை கழிச்சு பார்த்தா அவர்களோட தலைமுறை எந்த அளவு இருக்குன்றது தெரியல. அந்த இதை பார்க்கிற சமயத்துல அதோட நாட்டுப்பற்றோட வீரியம் நமக்கு இன்னும் புரியும். நாராயணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஜெகநாதன் ஐயா, ஒரு சிறப்பான பின்னோட்டம் கொடுத்துருக்கீங்க. அடுத்ததாக சிவசங்கரி மேம் வாங்க. தேங்க்யூ மேம். அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம். நாராயணன் சார் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் நலமும் பெற்று இறையர்களோடும் குரு அருளோடும் வாழணும்னு வாழ்த்துறேன் சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அருமையா, சிம்பிளா, யதார்த்தமா, நல்லா நீட்டா தெளிவா புரியுற மாதிரி அழகா சொன்னீங்க சார். செஷன் ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல வந்து வெற்றியை தோல்வியை சமமா பார்க்கணும்னு சொன்னது, நாட்டுப்பற்று காமிக்கிறதுக்காக தம்பி ஃபர்ஸ்ட் உயிர் விட்டாங்க அது சொன்னது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். உயிர் விடுறது கூட அண்ணன் நான் விடலையே அப்படின்னு சொல்லி நாட்டுக்காக நான் கொடுக்கல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. பகவத்கீதால மனம் பத்தி சொன்னீங்க, அந்த லைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாரதியார் பாடல்கள் சொன்னீங்க. கடைசியா சொன்னீங்க பாருங்க சார், தாய் தந்தைய பார்க்கணுங்கிறது, அது ரொம்ப ஆழமான கருத்து சார். இந்த உலகில் நிறைய பேர் தாய் தந்தைய பார்க்காம கை விட்டுறாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு செஷன். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி சிவசங்கரி. அடுத்ததாக வீரசேகரன் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்று பிறந்து திருநிறை செல்வராய் அருள்நிறை செல்வராய் மலர்ந்து நிற்கின்ற அன்புகளுமிய ஐயா அவர்களுக்கு நட்புலரி நாராயணன் என்ற திருப்பெயரே கொடுத்திருக்கிறோம் நாம் என்கின்ற பொழுது அவரை இறையருளோடு நிறைவான வாழ்வு மலர நம் இதய கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை காணிக்கையாக்குகிறோம். ஐயா அவர்கள் எல்லோரும் பின்னூட்டமிட்டதை போன்று பல செய்திகளை, நாட்டுப்பற்றையும் தேச ஒருமைப்பாட்டையும், ட்ரெயின் என்று சொல்வார்கள், இங்கு கல்வி கற்றுவிட்டு அங்கு செல்லுகிறோம், ஆனால் அதே நேரத்தில் பிரிதொன்றும் கூறா கேட்டிருக்கிறோம் நாம், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று. பல நாட்டோடு நாம் அன்றும் பழங்காலத்திலும் தொடர்புகளை வைத்துக் கொண்டு வணிக ரீதியாக உறவு ரீதியாக வைத்துக்கொண்டு தேடினோம். எல்லாவற்றிலும் தேர்ந்தது மறக்காமல் நம் உறவுகளை பேண வேண்டும் என்பதுதான். எங்கிருந்தாலும் எங்கு சென்றாலும் எதற்காக சென்றாலும், என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் உண்மைப்பு அயல் நாட்டில் என்று பாடல் உண்டு. எல்லா ரிசோர்சஸ், எவ்ரி ரிசோர்சஸ் இஸ் தேர் இன் இந்தியா, பட் த இன்ஹிபிட்டன்ஸ் தேர் இஸ் அ கொஸ்டின் மார்க் என்று சொல்லுவார்கள். அதனால தவறில்ல, நம்ம போறதோ போகாதது அதெல்லாம் ஓகே, பட் உறவுகளை பேணி இன்பத்தோடு வாழ வேண்டும் என்ற பெருங்கருத்தினை நல்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நமது நன்றியை காணிக்கையாக்கி, அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை தாருங்கள் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். உலகின் எல்லோருக்கும் பிறந்த நாளும் இனிய திருமண நாள் மற்ற நிகழ்வுகளுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க வீரா சார். அடுத்ததாக வெங்கட்ராமன் சார், திரும்ப ஏதாவது பதிவு பண்ண விரும்புகிறீங்களா?
ஆமா மேடம், நன்றி மேடம். சார், எனக்கு இன்னைக்கு உங்க பிறந்தநாள்ன்றதை நான் மிஸ் பண்ணிட்டேன், மறந்து போயிடுத்து. ஆஹ் இப்போ ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று கூடும்வாங்க. ஆனா நாராயண் சார் மாதிரி எப்பவும் ஆண்டு ஒன்று கடந்தால் இளமையோட திரும்பி வர முடியும்ன்றது எப்படின்றது எனக்கு அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சில பேர்ட்ட சில விஷயங்கள் கத்துக்க முடியும். அந்த விஷயங்கள்ல எனக்கும் ஒரு அடித்தளம் விட்டு இந்த இதுக்கு கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தவர் அப்படின்றது நாராயணன் சார் தான். அதனால நாராயண் சாருக்கு எப்பவுமே எல்லா வளங்களும் பெற்று நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவதற்கு திருப்பி அதேதான், வயது தேவையில்லை, மனதுதான் தேவை அப்படின்றது. மனம் இருந்தால் எல்லோரும் வாழ்த்த முடியும் அப்படின்றதான் நமக்கு திருப்பி நமக்கு சின்னவங்களான ஆண்டாள் சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்றதுனால அந்த விஷயத்துல நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன் சார். வாழ்த்து வாழ்த்து, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழ்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா பேசியிருந்தீங்க சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுல முக்கியமா ஒரு விஷயம் நான் நோட்ஸ் எடுத்ததுல ஒண்ணு எடுத்தேன். அது என்ன, அதை மட்டும் நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, பல நாட்டு இவங்கெல்லாம் நம்ம இந்தியாவை தேடி வந்திருக்காங்கன்றது ரொம்ப அருமையான பதிவு சார். அதனாலதான் இன்னைக்கு வேர்ல்டு மேப்ல பாத்தீங்கன்னா இந்தியான்றது எத்தனைன்னா இந்தியா ஒண்ணு கிடையாது, பல இந்தியாக்களை பார்க்கலாம் அப்படின்றது கேட்கலாம். ஏன்னா அன்னைக்கு கொலம்பஸ் கண்டுபிடிச்சு போனது வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா அது ஒரு இந்தியா. நமக்கு இன்னைக்கு வாஸ்கோட காமா இந்தியாவை தேடி வந்தாருன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம இந்தோனேஷியாவை கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு நீங்க அமெரிக்காவில போய் பாத்தீங்கன்னா நிறைய இந்திய நகரங்கள், இந்தியானா இந்த மாதிரி இதெல்லாம் இந்தியாவுக்காகவே வச்சதுதான். அது மாதிரிதான் அவன் கண்டுபிடிச்சது ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் சொல்றோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு நம்ம ஊர்ல வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா ஒரு தெளிவான விஷயமா இருக்கு. இது எதுல இருந்து எடுக்குதுன்னா சிலப்பதிகாரத்தை சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு ரொம்ப கேவலமா ஒரு வார்த்தையை சொல்றோம், ஏஜென்ட் இல்லாட்டினா தரகர் அப்படின்னு சொல்றோம். ஆனா அன்னைக்கு தரத்தை நிர்ணயிப்பவன் தான் தரகனா இருந்தான் அப்படின்னு அவங்க எல்லாம் இங்க பெரிய கூட்டு கட்டி எடுத்துட்டு போனாங்க அப்படின்றது வரலாற்று சான்றுகள் நிறைய நமக்கு கிடைக்குது. அது கிரேக்கமா இருக்கட்டும், இல்ல ரோமா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், இல்ல அன்னைக்கு இருந்த தென் அமெரிக்க நாடுகளும் வட அமெரிக்க நாடுகளுக்கும் கூட நம்மளால பண்ண முடியுது. அங்க இருக்கிற ராஜ்யம் கூட நம்ம கூட உறவு வச்சிருந்தாங்க அப்படின்றது. நம்ம உறவு வச்சுக்கிட்டது இல்ல, அவங்க நம்ம கூட உறவு வச்சுன்னு பிரிச்சாங்கன்றது தெரியுது. ரொம்ப அருமை சார். எல்லோரும் இன்பிட்டு பராபரமேன் பாடின ராமானுஜர் சொன்ன ஓம் நமோ நாராயணா, அந்த இதுதான் முக்கியமான விஷயம். சோ அதை இன்னைக்கு ரொம்ப அழகா அன்னைக்கு ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாராயண் சார் ரொம்ப அழகா இன்னைக்கு சொல்லியிருக்காருன்றது அதோட ஒரு அருமையான ஒப்பீடா நான் பாக்குறேன். நன்றி. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்து. நன்றி வெங்கட்ராமன் சார். தாமோதரன் சார், நீங்க மீண்டும் கையெழுத்திருக்கீங்களா? லோகநாதன் சார். ஐயாவுக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல, அதனால அவர் பல்லாண்டு வாழ என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேடம். நன்றி நன்றி. மீண்டும் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வேறு யாராவது பின்னூட்டம் வழங்க இருக்கீங்கன்னா பின்னூட்டம் வழங்கலாம். ஒரே ஒரு செய்தி மட்டும் நம்ம ஐயா வெங்கட்ராமன் ஐயா சிலப்பதிகாரத்தை தொட்டாங்க. அதே சிலப்பதிகாரத்துலதான் ஒன்று சொல்லி இருக்கிறது, வியாபாரம் செய்த அன்று வியாபாரம் செய்தவர்கள் வாவிலை வீவிலை என்று இரண்டையும் குறிப்பிட்டு செய்தார்கள் என்று. அங்க விழுமியம் இருக்கு. நான் வாங்கின விலை எவ்வளவுப்பா, விற்கிற விலை எவ்வளவுப்பா, எனக்கு லாபம் எவ்வளவுப்பான்னு சொல்லி வித்தாங்கன்னு. அந்த விழுமியங்கள் சிலப்பதிகாரத்திலேயே நமக்கு சொல்லி இருக்குங்கிறத ஒரு செய்தியா உங்கள்கிட்ட பதிவு செய்ய விரும்பி விடுகிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ஐயா அதே சிலப்பதிகாரத்துலதான் தன்னுடைய மானத்தை அடகு வச்சுட்டு போனாங்க அப்படின்னு. ஏன்னா கப்பல் கட்டி கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு அதுக்கு மேல வாங்குறதுக்கு தங்க பொருளா ஈடாவோ பணமாவோ எதுவுமே கொடுக்க முடியாத சூழ்நிலையில அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தங்க கிட்ட இருக்கிற பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு அடையாள சின்னமா வச்சிருப்பாங்க இல்லையா, அதை மானத்தை மேல கருதினாங்கன்னு சொல்லிட்டு அதைத்தான் அடகு வச்சுட்டு போனாங்க. அதுல இருந்து வந்ததுதான் அடமானம்ன்ற வார்த்தையும் சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருக்கு. நானும் படிச்சிருக்கேன் ஐயா. ரொம்ப நன்றி. அதோட தொடர்ந்து அட்சய பாத்திரமும் வந்துடுச்சுங்கய்யா, பிறருக்கு உதவ. நன்றி நன்றி. தொடர்றீங்களா வெங்கட்ராமன் சார்? மேடம் நன்றி மேடம், நன்றி மேடம், வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. இன்று பிறந்தநாள் காணும் நமது தளத்தின் நாராயணன் ஐயா அவர்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி
நற்புள்ளரி நாராயணன் சார் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்காகவே தின நல்வாழ்த்துக்கள். அகம் மகிழ்ந்து அளவளாவி அன்பை தூவி ஆண்டாண்டாய் சிறப்பாய் வாழ இன்று மட்டும் இல்லாமல் என்றும் ஈடில்லா புகழ் பெற்று உவப்பிலா மகிழ்வுடன் உணர்வோடே பயணித்து ஊர் போற்ற எண்ணிலா ஏற்றத்தை ஒப்பிலா புகழில் என்றும் ஓங்கிப் பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஐயா உங்களது ஏற்புரையை கொடுக்கலாம். மீண்டும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நான் சொன்ன கருத்துகளுக்கு பல கருத்துகள் எனக்கு பின்னோட்டமா கிடைக்கும். இந்த ஒரு கருத்துக்கள் கொண்டு வர்றதுக்கு நான் ஒரு காரணமா இருந்தேன் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்ன எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசும்போதுதான் ஒவ்வொரு மனசும் என்ன விஷயங்கள் வச்சிருக்குமோ அது வெளியில வரும் அப்படின்னா, அதனாலதான் நான் என்னோட ஸ்பீச் ஒரு 25 மினிட்ஸ்ல முடிக்க காரணம் என்னன்னா, நான் பேசினதை விட என்னோட பேச்சு தாக்கம் மித்தவங்களுக்கு என்ன உணர்வுகளை கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் வாங்குறது நிறைய விஷயங்கள். இன்னைக்கு சிலப்பதிகாரமா இருக்கட்டும், எல்லா விஷயங்களா இருக்கட்டும், இது நான் சொன்ன தகவல் 25% உலக பொருளாதாரத்துல இருந்துன்னு சொன்னது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அவர் சொல்லியிருக்கிறார். 200 வருஷம் நம்ம ஆங்கிலேயர் ஆட்சி, 300 வருஷம் முகலாயர் ஆட்சி, இந்த 500 கழிச்சிட்டு அதுக்கு முன்னாடி இந்தியா உலகத்திலேயே வர்த்தக இடமா இருந்திருக்கு. காவேரி பூம்பட்டினம் சொல்ற இடம் அந்த இடத்துல மினிமம் ஒரு 10 லாங்குவேஜ் பேசியிருக்காங்க. அது நம்ம இந்தியன் லாங்குவேஜை தவிர ஃபாரின் லாங்குவேஜ் 10 லாங்குவேஜ் பேசி வர்த்தகம் நடத்த இடமா இருந்திருக்கு. அந்த இடத்தை இன்னைக்கு ஞாபகப்படுத்தி நம்ம இன்னைக்கு இளைய சமுதாயத்தை எல்லாரும் படையெடுத்து போயிருக்கிறோம். அமெரிக்கா போறோம், இல்ல சார் சொன்ன மாதிரி யூகே போறோம், யூஎஸ் போறோம், எல்லாத்துக்கும் போறோம். ஆனா அன்னைக்கு யாரும் எங்கேயும் போல, எல்லாரும் இங்க வர வச்சோம். அந்த அளவுக்கு நம்மளோட வலிமை இருந்தது. எந்த நம்ம அரசர்கள் எல்லா இடத்துலயும் போய் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆட்சி பண்ணதுக்கு அவங்க போய் ஆட்சி பண்ணல, என்னன்னா இந்த வின் பண்றாங்க, அந்த மன்னன்ட்டே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுதான் நம்ம வளர்ந்த காரணம், நம்மளோட தேசப்பற்று. இது மித்த நாடுகளுக்கு அந்த எண்ணம் கிடையாது. என்னன்னா அடிமையாக்குவாங்க, நம்ம அடிமையாக்கல. அவனை வின் பண்ணி அவன்கிட்டே பொசிஷனை கொடுத்து நீ ஏன் நடத்த, ஆனா என்னோட பேர்ல நடத்து அப்படின்னு சொல்றோம். இதனாலதான் இந்தியாவுக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை இருக்கு. சார் சொன்ன மாதிரி எந்த கண்ட்ரில இன்னைக்கு நேற்று கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படித்தேன். சவுத் ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு கொள்ளையர்கள் நம்ம இந்தியன்ஸை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச போது அவங்க முதல்ல எல்லாத்தையும் கொள்ளையடிப்பாங்க. அப்ப கேட்டிருக்கும் போது நீங்க எந்த கண்ட்ரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியான்னு சொன்ன, இந்தியான்னு அவனுக்கு புரியறதை விட மோடி பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டோன்னா அவர் ஒண்ணுமே பண்ணலையா, அப்படியே விட்டாங்களா. இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆப்கான்ஸ்ல ஒரு எல்கேல ஒரு இந்தியனை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவங்க கேட்கறாங்க, நான் போகணும்னு சொல்ல, வாகா போகணுமா, ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்றேன். அவங்க என்ன எங்க இருந்து வரேன்னு கேட்கிறேன், இந்தியன். ஓகே, சல்யூட் அடிச்சு அவனை அலோவ் பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதுதான் சொன்ன நாட்டுப்பற்று. நம்ம நாட்டுப்பற்று இருக்கும்போது மித்த கண்ட்ரி நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. அது சொல்லதுக்கு தான் நான் வெளிநாடு போறதோ வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறதோ எந்த ஒரு குற்ற உணர்வும் கிடையாது. அந்த இடத்துலயும் நம்ம நாட்டை விட்டு கொடுக்காம பேசுறது, அந்த மாதிரி இருந்தா நமக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுதான் அந்த பழைய புராணங்களுக்கு முன்னாடியே நம்ம நல்ல ஒரு இதா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நிறைய விஷயங்கள் நான் எடுத்து உங்கள்கிட்ட பேசினேன். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி நிறைய விஷயங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு பாலமா இருக்கு. மென்மேலும் இந்த பல வருடங்களாக இந்த நிகழ்ச்சி தொடரணும். நானும் கலந்து கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. எனக்கு பாராட்டின எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க நாராயணன் சார். மீண்டும் நாளை நம்ம ஒரு மிகச்சிறந்த ஆவலோடு நம் நற்புள்ளி தளத்தை எதிர்நோக்கி காத்திருப்போமாக. சிறப்பான ஒரு ஏற்புரை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நம்ம நிகழ்வை முடிச்சுக்கலாம். நன்றி மேடம்.
நன்றிங்க சார்.